தமிழால் இணைந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்றைக்கி போட்டோட 255F அப்படிங்கிற வயர்லெஸ் ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போட்டோட 255F அப்படிங்கிற இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோனை ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பேக்கிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோன் பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஹெட்ஃபோனோட ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோ டெக்னாலஜி A2DP அப்படிங்கிற ஆடியோ டெக்னாலஜி இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து 2 டிவைஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 10mm டைனமிக் பேஸ் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் லாக் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஹெட்ஃபோனுக்கு இடையில் அந்த மேக்னெட் இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா up to 6 hours இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோனை நான் ரிவ்யூ போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோனை நான் வந்து 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட பேட்டரி பேக்கப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி வரைக்கும் இதில் மென்ஷன் பண்ண மாதிரி 6 மணி நேரங்கிறது எனக்கு தாராளமாகவே வந்துச்சு. குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த வரைக்கும் எந்த ஒரு ட்ராபேக்குமே நான் ஃபேஸ் பண்ணல. ஒருவேளை நீங்கள் 1000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்து இந்த ஹெட்ஃபோனில் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 4.1 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் IP ரேட்டிங்கும் இருக்குது. அதனால் இங்கே தண்ணி பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பாக்ஸோட சீலில் பிரிச்சுட்டு இந்த ஹெட்ஃபோனோட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1000 ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு நல்ல வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இதுக்கு முன்னாடி போட்டோட Rs.1000 381 402 அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ அதோட கம்பேரிசன் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே இங்கே ஹெட்ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கவர் இருக்குது. அந்த கவருக்குள்ளே இந்த ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அடிஷ்னலாக 2 பட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோனோட யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே 1 இயருக்கான வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பவும் போல் போட் பிராண்டிங்கோட அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இங்கே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. கவரில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெட்ஃபோனை கையில் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. கழுத்தில் இந்த ஹெட்ஃபோன் இருக்கதே தெரியாத அளவுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஹெட்ஃபோனில் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அடுத்து இங்கே இருக்க இயர்பீஸோட மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே இயர்பீஸோட மெட்டீரியல் ஸ்டீலுங்கிறதுனால மேக்னெட்டிக் லாக் இங்கே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஜென்ரலாக நெக் பேண்ட் ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் லென்த்து விஷயத்தில் வந்து நெக் வரைக்கும் தான் இருக்கும், ஷார்ட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த நெக் பேண்ட் ஹெட்ஃபோன் வந்து லென்த்தில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ பெருசாக லென்த்து கொடுத்துருக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அடுத்து எல்லா நெக் பேண்ட்லேயும் மாதிரி இங்கே 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ணிக்கிறதுக்கு, ப்ளே பாஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் ஓப்பன் ஆயிரும். இந்த ஹெட்ஃபோன் உங்கள் மொபைலோட கனெக்டில் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாத பட்சத்தில் இந்த ஹெட்ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி இதோட குவாலிட்டி பிடிச்சதுனால தான் 1000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு இந்த ரிவ்யூ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெக்னிக் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.